ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சுரைக்காய் வச்சு பொறுமா பண்ண போகிறேங்க. பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. சுரைக்காய் பொறுமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சுரைக்காய் சின்ன சுரைக்காய் எடுத்துருக்காங்க. தோலை சீவி கழுவி எடுத்து வச்சு கட் பண்ணி ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளிங்க, 4-5 பல்லு பூண்டு அரிசி போட்டு ஒரு 4 விசில் விட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 4-5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கணும். அரிசி, சாப்பாடு அரிசி 2 ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கணுங்க. பருப்பு போடாமல் வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுட்ராக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கணுங்க. நம்ம இட்லி பொடி திரிக்கிற மாதிரி திரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பெருங்காயத்தூளும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி ஊற்றி நம்ம கூட்டி வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை தலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணி தாளிசம் பண்ணியாச்சுன்னா சூப்பரான பொறுமா ரெடிங்க.